அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டு இருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்வு. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும், ஆரோக்கியம் சீராகும். விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் விரயங்கள் வரத்தான் செய்யும் என்றாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் வரவும் செலவும் சமமாகும்.
மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே தனஸ்தானம் வலுவடைகின்றது. அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே தற்கால பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாளராக மாறும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோயின் கொடுமை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் சிந்தனை உருவாகும். பார்க்கும் குருவை பலப்படுத்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே 7 சனி ஆரம்பமாகிவிட்டது. முதலில் விரய சனி 2.5 ஆண்டுகள். அதில் அமைதி குறையும், பகை உருவாகும், முன்னேற்றத்தில் சறுக்கல்கள் வந்து சேரும், தொழிலில் தேக்க நிலையும் தொல்லை தரும் எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் பாதகம் அகன்று சாதகம் பிறக்கும். மேலும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. சனியின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் தனவரவு தாராளமாக இருக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களையும் ஆடம்பர பொருள்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். மேலும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். மேலும் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் கைவிட்டு போன பொருள்கள் மீண்டும் வரலாம். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் அகலும். பிள்ளைகள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை அகலும். முன்னோர்கள் கட்டி வைத்த கோவிலை மேலும் வளப்படுத்தி திருப்பணிகள் செய்ய முன்வருவீர்கள். மேலும் மாத தொடக்கத்திலேயே உங்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக பயணங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். ஆயினும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் தலை தூக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலமே வாழ்வில் அமைதி காண முடியும். குடும்ப சுமை கூடும். சர்பசாந்தி வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறும். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். தொழிலில் பங்குதாரர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். வியாபாரம் வெற்றி நடை போடும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்கள் பண தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். இந்த காலம் ஒரு பொற்காலம். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். சமூகத்தில் உள்ள முக்கிய பொறுப்புகளுக்கு உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இடைத்தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளை மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு வீடு மாற்றங்களும் பணியிட மாற்றங்களும் வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் உறவு பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுவதோடு வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உற்றார் உறவினர்களின் பகை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். இந்த மீனராசி அன்பர்கள் இந்த தை மாதம் பிரதி வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் ஸ்ரீ நடராஜர் வழிபாடு செய்து வாருங்கள். சித்தர் பீடங்களுக்கு அபிஷேக பொருள் தந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.